தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலசங்கம். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலசங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசின் எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் விடுதிகளுக்கு உரிமை வழங்குதல் திட்டத்தினை வகுத்து கொடுத்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி சென்னை தாம்பரம் மெப்ஸ் ஐடி பார்க் எதிரில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் லைன் ஏ சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செயலாளர் சுப்பையா, துணைத் தலைவர்கள் ருச்சி சீனிவாசலு, லாகா சீனிவாசலு, துணை செயலாளர் பி சின்னராஜா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், விடுதி உரிமையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எளிமை ஆளுமை திட்டம் தந்த தமிழக முதல்வருக்கு, எளிமை ஆளுமை திட்டம் வகுத்த தமிழக முதல்வருக்கு, எளிமை ஆளுமை திட்டத்தை வகுத்த தமிழக முதல்வருக்கு, எளிமை ஆளுமை திட்டத்தை வடிவமைத்த தமிழக முதல்வருக்கு, ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிய தமிழக முதல்வருக்கு, எளிமை ஆளுமை திட்டத்தை வகுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு. நிகழ்ச்சி இறுதியில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் லைன் ஏ சீதாராமன் செய்தியாளரை சந்தித்தார். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்காக அமுல்படுத்தியிருக்கின்றார். இந்த எளிமை ஆளுமை என்ற திட்டத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25,000 மகளிர் மற்றும் ஆடவர் விடுதிகள், இதிலே பணிபுரியக்கூடிய 2 லட்சம் பணியாளர்கள், இதிலே தங்கியிருக்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட படித்த பணியில் இருக்கக்கூடிய ஆடவர் மற்றும் மகளிர், அவர்கள் குடும்பத்தை சார்ந்த 1 கோடி பேர். எளிமை ஆளுமை திட்டம் தானே என்று இருக்கக்கூடாது. இந்த எளிமை ஆளுமை என்ற திட்டத்தினால் எங்கள் விடுதிகளுக்காக இவர்கள் செய்திருக்கின்ற சாதனையினால் தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேர் பயனடையக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த மாபெரும் வரலாற்று சாதனையை நிகழ்த்திய தமிழ்நாடு முதலமைச்சரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் பாராட்டி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று காலை OMR சாலையில் ஆரம்பித்து பல்வேறு இடங்களிலே நாங்கள் இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அதில் முத்தாய்ப்பாக இன்று அரசு அலுவலகங்கள், காவல்துறை அலுவலகங்கள், சமூக நலத்துறை அலுவலகங்கள், கவுன்சிலர் ஆபீஸ், MLA என்று அனைவரிடமும் சென்று சேர்க்கின்ற இந்த எளிமை ஆளுமை திட்டத்தை சென்று சேர்க்கின்ற வேலையை இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த விடுதிகள் தொழிலையே நாங்கள் எல்லாம் விட்டு சென்று விடலாமா என்ற ஒரு நிலைமையில் இருந்தோம். ஏனென்றால் அவ்வளவு நெருக்கடிகள், ஒரு பக்கம் காவல்துறை நெருக்கடி, இன்னொரு பக்கம் சமூக நலத்துறை நெருக்கடி, இன்னொரு பக்கம் லோக்கல் கவுன்சிலருடைய நெருக்கடி, இன்னொரு பக்கம் துப்புரவு பணியாளர் நெருக்கடி, ஃபுட் ஆபீசருடைய நெருக்கடி என்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான அரசு அலுவலர்கள், பல்வேறு விதமான லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ், பல்வேறு விதமான லோக்கல் தாதாக்கள் என்று இந்த விடுதி தொழிலையே எங்களால் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம், உங்களிடம் லைசன்ஸ் இல்லை,
உங்களிடம் புற்றீசல் போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி உருட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு உண்மை தெளிவாக தெரிந்திருக்கின்றது. அந்த உண்மை என்னவென்றால், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஐடி நிறுவனங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாடு முன்னேறுகிறது. ஐடி நிறுவனங்களிலே சிறப்பாக ஐடி நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும், அந்த ஐடி நிறுவனங்கள் இங்கே ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்றால் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு கரெக்டான ஒரு இடம், பாதுகாப்பான ஒரு இடம், சுவையான ஒரு உணவு இருந்தால்தான் ஐடி நிறுவனங்கள் நமது மாநிலத்தை சேர்ந்து நோக்கி வருவார்கள். இதை நன்கு உணர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஐடி நிறுவனங்கள் இருக்கின்ற பகுதியில் எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா விடுதிகளுக்கும் ஒற்றை சாளர முறை, ஏனென்றால் இது எங்கள் சங்கத்தின் கோரிக்கை. நாங்கள் 2018 இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை எங்களுடைய பொதுக்குழு கூட்டங்களிலே தீர்மானங்களை நிறைவேற்றி அனைத்து நிறுவன இதையும் அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்கிறோம். சிஎம் ஆபீஸுக்கு 3 முறை போயிருக்கோம், சமூக நலத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம், ஐஏஎஸ் ஆபீசரை சந்திச்சிருக்கிறோம், டெபுட்டி கமிஷனரை சந்திச்சிருக்கிறோம். அனைவருடையும் எங்களுடைய ரெகுலராக நாங்கள் கொடுத்த கடிதங்களை எல்லாம் ஒவ்வொரு எழுத்தையும் தமிழக முதல்வர் படித்திருக்கிறார். நாங்கள் கொடுத்த கடிதங்களின் இதை அனைத்து பத்திரிகை நண்பர்களும் தயவு செய்து கொண்டு சேருங்கள். அந்த அளவுக்கு நான் சொல்றேன், நாங்கள் எழுதிய கடிதங்களின் ஒவ்வொரு எழுத்தையும் தமிழக முதல்வர் படித்திருக்கிறார். ஒவ்வொரு எழுத்தையும் சமூக நலத்துறை அமைச்சர்கள் படித்திருக்கிறார், சமூக நலத்துறை அமைச்சர் படித்திருக்கிறார், சமூக நலத்துறை செயலாளர் கமிஷனர் படித்திருக்கிறார்கள். நாங்கள் என்னெல்லாம் கேட்டோமோ, எப்படி இருந்தால் நாளை இந்த இளைய சமுதாயம் ஏழை கிராமப்புற நடுத்தர கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கக்கூடியவங்களாம் சென்னையில் பணியாற்றணும்னா விடுதிகள் இருந்தால்தான் அது முடியும் என்று நாங்கள் எழுதிய கடிதங்களை எல்லாம் தீர ஆராய்ந்து இன்றைக்கு எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை காணிக்கையாக்குகிறோம். ஏனென்றால் எங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அன்னாருக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.